CPA Chalkpiece Academy HD Design Your Future, an educational channel. PGTRB பொருளியல் பாடத்திலிருந்து உங்களுக்காக 1000 வினா விடைகள். இது பார்ட் நம்பர் 10. அடுத்த PGTRB பொருளியல் பாடத்திற்கான ஆசிரியர் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் உங்கள் சாக்பீஸ் அகாடமியின் மனமார்ந்த வாழ்த்துகளுடன் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னால் மொத்தம் 9 பார்ட்டுகள் வீடியோவாக வெளிவந்துள்ளன. மொத்தம் 450 வினா விடைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி, அதாவது 451வது கேள்வி பார்க்குறோம். தனிப்பண்டம் காரணிகளின் விலை தீர்மானம் பற்றி விளக்குவது. தனிப்பண்டம் காரணிகளின் விலை தீர்மானம் பற்றி விளக்குவது. இதனுடைய விடை பி, நுண்ணியல் பொருளாதாரம். இதனுடைய விடை பி, நுண்ணியல் பொருளாதாரம். அடுத்து 452வது கேள்வி, லயனல் ராபின்சனின் பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் எனும் நூலை வெளியிட்ட ஆண்டு. லயனல் ராபின்சனின் பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் எனும் நூலை வெளியிட்ட ஆண்டு. என்னுடைய விடை ஏ, 1932. என்னுடைய விடை ஏ, 1932. 453வது கேள்வி, பொருளியல் கோட்பாடுகள் என்னும் நூலை வெளியிட்ட ஆண்டு. பொருளியல் கோட்பாடுகள் எனும் நூலை வெளியிட்ட ஆண்டு. என்னுடைய விடை ஏ, 1890. என்னுடைய விடை ஏ, 1890. அடுத்த 454வது கேள்வி, நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஒரு ஆய்வு எனும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஓர் ஆய்வு என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. என்னுடைய விடை டி, 1776. என்னுடைய விடை டி, 1776. அடுத்த 455வது கேள்வி, டேஷ் என்பது பயன்பாட்டின் ஓர் அளவீடாகும். டேஷ் என்பது பயன்பாட்டின் ஓர் அளவீடாகும். இதனுடைய விடை சி, யூடில்ஸ். இதனுடைய விடை சி, யூடில்ஸ். 456வது கேள்வி, உணவு பண்டங்களுக்காக செலவிடப்படும் செலவின் சதவீதம் மொத்த செலவு அதிகரிக்கும் போது குறையும். உணவு பண்டங்களுக்காக செலவிடப்படும் செலவின் சதவீதம் மொத்த செலவு அதிகரிக்கும் போது குறையும். இது என்ன விதி அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய விடை சி, ஏங்கலின் விதி. இதனுடைய விடை சி, ஏங்கலின் விதி. அடுத்து 457வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம் அப்படின்ற முறையில் இந்த வினா கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று ஏ பார்க்குறோம். எல்லா சமுதாயத்திலும் சில தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. கூற்று ஏ, எல்லா சமுதாயத்திலும் சில தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. காரணம் ஆர், அதாவது ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. வளங்கள் குறைவாகவும் நமது தேவைகள் எண்ணில் அடங்காதவையாகவும் இருக்கிறது. காரணம் ஆர், வளங்கள் குறைவாகவும் நமது தேவைகள் எண்ணில் அடங்காதவையாகவும் இருக்கிறது. இந்த கூற்றும் காரணமும் சரியா தவறா அப்படின்றது தான் கேள்வி. இதனுடைய விடை ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அதாவது கூற்று ஏவும் காரணம் ரீசன் அப்படின்ற ஆரும் சரி அப்படின்றதான் சரியான விடை. 458வது கேள்வி, பகிர்வு கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பகிர்வு கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய விடை பி, காரணி விலை கோட்பாடு. இதனுடைய விடை பி, காரணி விலை கோட்பாடு. அடுத்து 459வது கேள்வி, தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் டேஷ். தொன்மை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் டேஷ். இதனுடைய விடை ஏ, ரிகார்டோ. என்னுடைய விடை ஏ, ரிகார்டோ. அடுத்து 460வது கேள்வி, பணக்கூலியின் வேறு பெயர் டேஷ்.
பணக்கூலியின் வேறு பெயர் டேஷ். இதனுடைய விடை டி, பெயரளவு கூலி. இதனுடைய விடை டி, பெயரளவு கூலி. இப்போ 461வது கேள்வி பார்க்குறோம். முதலீட்டை பயன்படுத்துவதற்கான வெகுமதி. முதலீட்டை பயன்படுத்துவதற்கான வெகுமதி. இதனுடைய விடை சி, வட்டி. இதனுடைய விடை சி, வட்டி. அடுத்து 462வது கேள்வி. எச்ச உரிமை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். எச்ச உரிமை கூலி கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். இதனுடைய விடை பி, வாக்கர். இதனுடைய விடை பி, வாக்கர். அடுத்து 463வது கேள்வி. போலி வாரம் என்பது யாருடன் தொடர்புடையது? போலி வாரம் என்பது யாருடன் தொடர்புடையது? இதனுடைய விடை சி, மார்ஷல். இதனுடைய விடை சி, மார்ஷல். அடுத்து 464வது கேள்வி. இயங்குநிலை லாப கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். இயங்குநிலை லாப கோட்பாட்டை எடுத்துரைத்தவர். இதனுடைய விடை பி, கிளார்க். இதனுடைய விடை பி, கிளார்க். அடுத்து 465வது கேள்வி. இடர் தாங்கும் லாப கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர். இடர் தாங்கும் லாப கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர். இதனுடைய விடை ஏ, ஹாலே. இதனுடைய விடை ஏ, ஹாலே. 466வது கேள்வி. நவீன வார கோட்பாட்டின் ஆசிரியர். நவீன வார கோட்பாட்டின் ஆசிரியர். இதனுடைய விடை டி, ராபின்சன். இதனுடைய விடை டி, ராபின்சன். அடுத்து 467வது கேள்வி. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. இதனுடைய விடை டி, உழைப்பிற்கான லாபம். இதனுடைய விடை டி, உழைப்பிற்கான லாபம். மற்ற 3 வார்த்தைகளும் ஒன்றுக்கொன்று பொருந்துபவைகள். ஆனால் இந்த உழைப்பிற்கான லாபம் அப்படின்றது மட்டும் இவைகளிலிருந்து வேறுபட்டது. அதாவது முற்றுரிமை லாபம், எதிர்பாராத லாபம், இயங்குவதற்கான லாபம், இதெல்லாம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. ஆனால் இந்த உழைப்பிற்கான லாபம்ன்றது இதில் பொருந்தாத ஒரு சொல். 468வது கேள்வி. மூன்றாம் உலக நாடுகள். மூன்றாம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படுவது அந்த நாடு எது அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய விடை பி, பங்களாதேஷ். என்னுடைய விடை பி, பங்களாதேஷ். அடுத்து 469வது கேள்வி. உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான NNP. உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான NNP. இதனுடைய விடை ஏ, தேசிய வருவாய். இதனுடைய விடை ஏ, தேசிய வருவாய். அடுத்து 470வது கேள்வி. எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? எத்தனை முறைகளால் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? இதனுடைய விடை சி, 3. இதனுடைய விடை சி, 3. 471வது கேள்வி. முதன்மை துறை என்பது டேஷ். முதன்மை துறை என்பது டேஷ். இதனுடைய விடை பி, விவசாயம். இதனுடைய விடை பி, விவசாயம். அடுத்து 472வது கேள்வி. எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? இதனுடைய விடை டி, வருமானம். இதனுடைய விடை டி, வருமானம். அடுத்து 473வது கேள்வி. NNP என்பது. NNP என்பது. இதனுடைய விடை ஏ, நெட் நேஷனல் ப்ராடக்ட். என்னுடைய விடை ஏ, நெட் நேஷனல் ப்ராடக்ட். 474வது கேள்வி. GNP இஸ் ஈக்குவல் டு டேஷ் ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். GNP இஸ் ஈக்குவல் டு டேஷ் ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். அதாவது அந்த டேஷில் கீழ்கண்டவைகளில் எது கூட்டப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி.
இதனுடைய விடை சி ஜிடிபி. என்னுடைய விடை சி ஜிடிபி. அடுத்து 475வது கேள்வி. டேஷால் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். டேஷால் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். இதனுடைய விடை ஏ நாட்டின் மக்கள் தொகை. என்னுடைய விடை ஏ நாட்டின் மக்கள் தொகை. அடுத்து 476வது கேள்வி. ஒரு நாட்டின் டேஷ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. ஒரு நாட்டின் டேஷ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. இதனுடைய விடை சி பொருளாதாரம். என்னுடைய விடை சி பொருளாதாரம். 477வது கேள்வி. மூன்றாம் துறை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. மூன்றாம் துறை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. என்னுடைய விடை பி பணிகள். இதனுடைய விடை பி பணிகள். அடுத்து 478வது கேள்வி. டேஷ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது. டேஷ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது. இதனுடைய விடை பி கட்டடத்துறை. என்னுடைய விடை பி கட்டடத்துறை. அடுத்து 479வது கேள்வி. கீழே உள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? கீழே உள்ளவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? இதனுடைய விடை டி ஜிஎன்பி. என்னுடைய விடை டி ஜிஎன்பி. இப்போ நாம் 480வது கேள்வி பார்க்குறோம். மிக அதிக தேசிய வருவாய் டேஷிலிருந்து வருகிறது. மிக அதிக தேசிய வருவாய் டேஷிலிருந்து வருகிறது. இதனுடைய விடை சி தனியார் துறை. இதனுடைய விடை சி தனியார் துறை. அடுத்து 481வது கேள்வி. PQLI என்பது டேஷின் குறியீடு ஆகும். PQLI என்பது டேஷின் குறியீடு ஆகும். என்னுடைய விடை பி பொருளாதார நலன். என்னுடைய விடை பி பொருளாதார நலன். இப்போ நம்ம 482வது கேள்வி பார்க்குறோம். கீழ்கண்டவற்றுள் எது ஓட்ட கருத்துரு, அதாவது ஃப்ளோ ஆகிற கருத்துரு எது? கீழ்கண்டவற்றுள் எது ஓட்ட அதாவது ஃப்ளோ ஆகிற கருத்துரு? என்னுடைய விடை ஏ மாத வருமானம். என்னுடைய விடை ஏ மாத வருமானம். அடுத்து 483வது கேள்வி. பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. பணவீக்கத்திற்கு சரிப்படுத்தப்பட்ட தேசிய வருவாயின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய விடை டி உண்மை தேசிய வருவாய். என்னுடைய விடை டி உண்மை தேசிய வருவாய். அடுத்த 484வது கேள்வி. ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது டேஷ். ஒரு நாட்டின் சராசரி வருமானம் என்பது டேஷ். இதனுடைய விடை சி தலைவீத வருமானம். என்னுடைய விடை சி தலைவீத வருமானம். அதாவது தலைக்கு எவ்வளவு வாங்குறாங்க அதான் தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தலைவீத வருமானம். இப்போ 485வது கேள்வி. உற்பத்தி புள்ளியில் NNPயின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. உற்பத்தி புள்ளியில் NNPயின் மதிப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது. இதனுடைய விடை ஏ காரணி செலவில் NNP. இதனுடைய விடை ஏ காரணி செலவில் NNP. அடுத்து 486வது கேள்வி. NNPயிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு டேஷ். NNPயிலிருந்து வெளிநாட்டு காரணிகளின் நிகர வருமானம் கழிக்கப்பட்டால் கிடைக்கும் நிகர மதிப்பு டேஷ். இதனுடைய விடை சி நிகர தேசிய உற்பத்தி. இதனுடைய விடை சி நிகர தேசிய உற்பத்தி. அடுத்து 487வது கேள்வி. இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது. இந்தியாவில் நிதி ஆண்டு என்பது. இதனுடைய விடை பி
ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரைக்கும். என்னுடைய விடை பி, ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரைக்கும். இப்போ 488வது கேள்வி. மொத்த மதிப்பிலிருந்து டேஷை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். மொத்த மதிப்பிலிருந்து டேஷை கழித்தால் நிகர மதிப்பு கிடைக்கும். இதனுடைய விடை சி, தேய்மானம். இதனுடைய விடை சி, தேய்மானம். அதாவது மொத்த மதிப்பிலிருந்து தேய்மானத்தை கழித்தோம்னா நிகர மதிப்பு கிடைக்கும் அப்படின்றதான் இதனுடைய விடை. அடுத்த 489வது கேள்வி. நிகர தேசிய உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டேஷ். அதாவது நிகர தேசிய உற்பத்தின்னு சொல்லப்படுவது என்ன அப்படின்னா ஜிஎன்பியிலிருந்து எதை கழிக்கணும் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய விடை டி, தேய்மான கழிவு. இதனுடைய விடை டி, தேய்மான கழிவு. அடுத்து 490வது கேள்வி. ஜிடிபி குறைப்பான் இஸ் ஈக்குவல் டு பணமதிப்பு ஜிடிபி பை டேஷ் இன்ட்டு 100. ஜிடிபி குறைப்பான் அப்படின்றதனுடைய ஃபார்முலா என்னென்னா இஸ் ஈக்குவல் டு பணமதிப்பு ஜிடிபி பை டேஷ் இன்ட்டு 100 அப்படின்றதான் ஃபார்முலா. அந்த டேஷில் என்ன வரும்ன்றதான் கேள்வி. என்னுடைய விடை டி, உண்மை ஜிடிபி. என்னுடைய விடை டி, உண்மை ஜிடிபி. அதாவது பணமதிப்பு ஜிடிபி பை உண்மை ஜிடிபி இன்ட்டு 100. இதுதான் அந்த ஃபார்முலா. 491வது கேள்வியில் இருக்கும். தலா வருமானம் இஸ் ஈக்குவல் டு தேசிய வருமானம் பை டேஷ். தலா வருமானம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. தலா வருமானம் இஸ் ஈக்குவல் டு தேசிய வருமானம் பை டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எது வரும் அப்படின்றதான் ஃபில்அப் பண்ணணும். இப்போ 491வது கேள்வியினுடைய விடை டி, மக்கள் தொகை. என்னுடைய விடை டி, மக்கள் தொகை. அதாவது தேசிய வருமானம் பை மக்கள் தொகைன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் தலா வருமானம்னு சொல்கிறாங்க. அடுத்து 492வது கேள்வி. பிக்யூஎல்ஐயின் விரிவாக்கம். பிக்யூஎல்ஐயின் விரிவாக்கம். இதனுடைய விடை பி, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இதனுடைய விடை பி, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். இதுதான் இதனுடைய விடை. இப்போ 493வது கேள்வி. செலவு முறை கணக்கிடும் முறை. செலவு முறை கணக்கிடும் முறை. இதனுடைய விடை y is equal to w plus r plus i plus pi plus capital R minus capital P. இதனுடைய விடை a, y is equal to w plus r plus i plus pi plus capital R minus capital P. அன்பான ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். உங்களுக்கு இந்த வீடியோவினுடைய PDF வேண்டுமென்றால் நமது வாட்ஸ்அப் குழுவில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க இதனுடைய PDF வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நம்மளுடைய PDF அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் அல்லது ஏதாவது தவறான ஆன்சர் நாங்கள் வெளியிட்டிருந்தோம்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வினாவினுடைய சரியான விடை வழங்கிடுவோம். ஒருவேளை ஏதாவது இந்த வீடியோவை பற்றிய குறைகள் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களை நாங்கள் திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிடுவோம். இப்போ நாம் 494வது கேள்வி பார்க்குறோம். தேசிய வருவாய் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் டேஷ். தேசிய வருவாய் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் டேஷ். இதனுடைய விடை சி, சைமன் குஸ்னட்ஸ். இதனுடைய விடை சி, சைமன் குஸ்னட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 495வது கேள்வி. இந்தியாவில் நாட்டு வருமானத்தை கணக்கிடும் அமைப்பின் பெயர் டேஷ். இந்தியாவின் நாட்டு வருமானத்தை கணக்கிடும் அமைப்பின் பெயர் டேஷ். இதனுடைய விடை பி, மத்திய புள்ளியியல் அமைப்பு.
இதனுடைய விடை பி, மத்திய புள்ளியியல் அமைப்பு. அடுத்து 496வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இதனுடைய விடை டி, தலா வருமானம். இதனுடைய விடை டி, தலா வருமானம். அதாவது மற்ற மூன்றிலிருந்து இது மட்டும் வேறுபட்டதாக உள்ளது. அதாவது மாற்றுச் செலுத்துதல், பணம் செலுத்தப்படாத சேவைகள், சட்டவிரோத நடவடிக்கையிலிருந்து பணம் பெறுதல், இது மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆனால் தலா வருமானம் அப்படின்றது இதோடு தொடர்பு இல்லாதது. எனவே இதனுடைய விடை டி, தலா வருமானம். 497வது கேள்வி. கூற்று சரியா தவறா என குறிப்பிடுக. கூற்று சரியா தவறா என குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, உற்பத்தி வருமானத்தை உருவாக்குகிறது. ரெண்டாவது கூற்று, வருமானம் செலவை உருவாக்குகிறது. அதாவது முதல் கூற்று உற்பத்தி வருமானத்தை உருவாக்குகிறது, ரெண்டாவது கூற்று வருமானம் செலவை உருவாக்குகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய விடை ஏ, 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. அதாவது கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியான கூற்றுகள் தான் அப்படின்றதான் விடை. அடுத்து 498வது கேள்வி. ஜேஹெச் சே ஒரு டேஷ். ஜேஹெச் சே அப்படின்றவர் ஒரு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய விடை பி, தொன்மை பொருளியலாளர். இதனுடைய விடை பி, தொன்மை பொருளியலாளர். இப்போ நாம் 499வது கேள்வியை பார்க்குறோம். வேலை வாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது டேஷ். வேலை வாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது டேஷ். இதனுடைய விடை சி, அங்காடி விதி. இதனுடைய விடை சி, அங்காடி விதின்னு இதை சொல்கிறாங்க. அடுத்து நாம் இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி, 1000 வினா விடைகளின் 500வது கேள்வி. கீன்ஸின் கூற்றுப்படி வேலையின்மை என்பது டேஷ். கீன்ஸின் கூற்றுப்படி வேலையின்மை என்பது டேஷ். இதனுடைய விடை ஏ, விளைவு அளிப்பு பற்றாக்குறை. இதனுடைய விடை ஏ, விளைவு அளிப்பு பற்றாக்குறை. இது போன்ற மிக மிக முக்கியமான, மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய வினா விடைகள் அடங்கிய வீடியோவுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நமது வாட்ஸ்அப் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். அதில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலினுடைய லிங்க்கும் கொடுத்துருப்போம். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் அதுலேயும் நம்மளுடைய லிங்க் கொடுத்துருவோம். உங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்பை நம்ம வாட்ஸ்அப் தளத்தில் பகிர்ந்துக்கிறலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.